மாணவர்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் 2010ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு கடந்த கால வினாவுக்கான விடையினை அவதானிக்கலாம். எனவே அந்த கேள்வி என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு வந்த 21வது கேள்வி என்னவென்றால், மாணவன் ஒருவன் பாடசாலை தோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் மாதிரியை சோதித்த போது மணல், அடையல், களி என்பன முறையே 30%, 60%, 10% காணப்பட்டன. இம்மண் சிறப்பாக வகைப்படுத்தப்பட்டிருப்பது. இந்த கேள்வி மண்ணின் பௌதிக இயல்புகள் பகுதியில் இருந்து வந்த ஒரு வினா. இந்த வினாவுக்கு நாங்கள் முதலில் இழையமைப்பு என்றால் என்ன, இழையமைப்பு முக்கோணி என்றால் என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இழையமைப்பு சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க முடியாது. இழையமைப்பு முக்கோணி தொடர்பான கேள்வி என்பதனால் நான் இழையமைப்பு முக்கோணி சம்பந்தமான விடயங்களை இந்த வினாவிலே டிஸ்கஸ் பண்ணலாம் என்று இருக்கின்றேன். எனவே இந்த கேள்வியின்படி எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது இழையமைப்பு முக்கோணி. முதலில் நாங்கள் தரப்பட்ட தரவுகளை பார்ப்போம். மணல், மணல் 30%, அடுத்ததாக அடையல் 60%, ஆகவே மீதமாக இருக்கிற 10% களி. எனவே களி 10% மீதமாக இருக்கின்ற பகுதி தெரிந்திருக்கு. இனி நாங்கள் இதனை ஒரு இழையமைப்பு முக்கோணியிலே எவ்வாறு வகை குறிப்பது என்று பார்க்கலாம். எனவே நாங்கள் இழையமைப்பு முக்கோணியை இப்பொழுது வரலாம். இழையமைப்பு முக்கோணியிலே இப்பொழுது நாங்கள் போகலாம். இதில் மணலுடைய சதவீதம் என்ன? இங்கே இழையமைப்பு முக்கோணி பகுதியிலே பெர்சன்ட் சேண்ட் என்று காட்டப்பட்டிருக்கிற பகுதி மணலுக்குரிய பகுதி. இது மணலுக்குரிய பகுதி. அதாவது இங்கே மணல் 10% என்று எடுத்துக்கொண்டால் மணல் 100% இருக்கின்ற பொழுது அது மணல் மண்ணாக காணப்படும். அதே போன்று இது சில்ட்டுக்குரிய 100%. ஆகவே இங்கே அடையலுக்குரிய பகுதி, இது அடையலுக்குரிய பகுதி. எனவே 100% அடையல் இருக்கின்றால் இந்த பகுதி 0 ஆரம்பித்து 100% அடையல் வர வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும் களிக்குரிய பகுதி. எனவே களிக்குரிய பகுதி மீதமாக இருக்கின்ற இந்த 10% பகுதி. இங்கே 100% களி இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே மணலுக்குரிய 100% காணப்படுவதனால். எனவே நாங்கள் அடுத்ததாக அந்த தரவுகளுக்கு வருவோம். இதனுடைய தரவுகளின்படி தெரியும் மணல் 30% என்று தரப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மணலுக்குரிய 30% நாம் பார்க்கின்ற பொழுது மணலுக்குரிய 10%, அதே போன்று இது மணலுக்குரிய 20%, மணலுக்குரிய 30% தரப்பட்டிருக்கிறது. மணலுக்குரிய 30% நாங்கள் குறிக்க வேண்டுமாக இருந்தால் வலது புறத்துக்கு சமாந்தரமாக என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதாவது இங்கே மணலுக்கு சமாந்தரமாக இருக்கின்ற பகுதி என்ன பகுதி என்று நாங்கள் பார்க்க வேண்டும். மணலுக்கு சமாந்தரமான பகுதி எனக்கு தெரியும். இது மணலுக்குரிய பகுதி. மணலுக்கு சமாந்தரமாக அந்த புள்ளிக்கு சமாந்தரமாக இருக்கின்ற கோடு நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது அடையல். இந்த அடையலுடைய பக்கம் இவ்வாறு காணப்படுகிறது. இது அடையலுக்குரிய பகுதி. அடையலுக்கு சமாந்தரமான ஒரு கோடு மணலின் 30%இலிருந்து காட்டப்பட வேண்டும். இது மணல் 30%. எனவே மணல் 30%இல் இருந்து அடையலுக்கு சமாந்தரமான கோடு ஒன்று நாங்கள் வரைய வேண்டும். உங்களுக்கு தெரியும் இந்த 2 கோடுகள் சமாந்தரமான கோடுகள். மணலில் இருந்து அடையல் பக்கத்துக்கு சமாந்தரமாக கோடு வரையப்பட்டுள்ளது. அதே மாதிரி நாங்கள் இரண்டாவதாக அடையல் 60%. அடையலுடைய 60%. இங்கே அடையல் 100% என்றால் அடையலுக்குரிய 60% இங்கே இருக்கிறது. 10, 20, 30, 40, 50, 60%. இது அடையலுக்குரிய 60% நாங்கள் இவ்வாறு குறிக்க வேண்டும். 60%. இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று இப்பொழுது களிக்கு சமாந்தரமாக அந்த, அதாவது களியினுடைய பக்கம் இங்கே இருக்கிறது. இது களியினுடைய பக்கம். களியினுடைய பக்கத்துடைய கோடு இவ்வாறு காணப்படுகிறது. ஆகவே இதுக்கு சமாந்தரமாகத்தான் நாங்கள் இந்த 60% இருக்கிற கோட்டை நாங்கள் வரைய வேண்டும். அவை நாங்கள் இதை எவ்வாறு கொண்டு வந்தால்
இது இந்த இரண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகளாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் களிக்குரிய பகுதி. களிக்குரிய மீதமாக இருக்கின்ற பகுதியில் களிக்குரிய 10 வீதம். எனவே களிக்குரிய 10 வீதம் இங்கே காட்டப்பட்டிருக்கும். எனவே இதுக்கு இனி சமாந்தரமாக இருக்கின்ற பக்கம் என்றால் அது மணலுக்குரிய இந்த பக்கம் தான் சமாந்தரமாக காணப்பட வேண்டும். மணலுக்குரிய பக்கம் உங்களுக்கு தெரியும், இது மணலுக்குரிய பகுதி. மணலுக்குரிய பகுதி மணலுக்குரிய பகுதி. எனவே மணலுக்கு சமாந்தரமான பகுதி 10 வீதம் வரையப்பட வேண்டும் என்றால் இங்கே 10 வீதத்துக்கு சமாந்தரமாக வரையப்பட்டிருக்க வேண்டும். அதாவது சமாந்தர கோடுகளாக இருக்கும். இப்பொழுது இந்த 3 புள்ளிகளும் வெட்டி செல்லுகின்ற பகுதி என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். 3 புள்ளிகளும் வெட்டி செல்ல வேண்டிய பகுதி இது தெரியும். இப்பொழுது முதலாவது மணலுக்குரிய புள்ளியை அடையலுக்கு சமாந்தரமாக செல்கிறது. அடையலுக்குரிய 60 களிக்கு சமாந்தரமாகவும் களிக்குரிய 10 மணலுக்கு சமாந்தரமாகவும் செல்கிறது. எனவே இந்த 3 புள்ளிகளும் வெட்டி செல்கின்ற இந்த பகுதி வந்து சில்ட் லோம் என்ற பகுதியில் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சில்ட் லோம் என்று காட்டப்பட்டிருக்கிற பகுதி. இந்த சில்ட் லோம்ல காட்டப்பட்டிருக்கிற பகுதி என்னவென்றால் அடையல் நன்மண் என்பதுதான் இருக்கக்கூடிய பகுதி. எனவே இந்த வினாவுக்கான விடை அடையல் நன்மண் என்பதுதான்.